ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகே குக்கிங் சேனலில் இன்றைக்கி தயிர் வடை இல்லைங்க, தயிர் போண்டா பார்க்க போகிறோம். இது வந்து எல்லோரும் நம்ம உளுந்தம்பருப்பை தான் தயிரோடு செய்வோம். நான் வந்து கடலைப்பருப்பை வச்சு தயிர் போண்டாவாக செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு நான் 1 கப்பு எடுத்துருக்கேங்க. எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரத்தில் 3 மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. நான் நல்லா 2-3 டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கொரகொரப்பாக இருக்க வேணாம், நைஸாக வேணாங்க. நம்ம இட்லிக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அரிசி மாவு, அந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பயும் நம்ம உளுந்தம்பருப்பை வச்சு தாங்க நம்ம வடை செஞ்சிட்ருப்போம். இந்த மாதிரி கடலைப்பருப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. நான் அவங்க செய்கிறத பார்த்து தான் நான் உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதையும் நம்ம இதை வந்து வடையாக இல்லாமல் போண்டாவாக பொரிக்க போகிறோம். போட்டு அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சு நல்லா போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுருந்தா தான் நம்ம உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். கலரும் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். இப்போ நம்ம போண்டாலாம் வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தயிர் போண்டாவுக்கு நம்ம தயிர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து நான் வந்து 1/4 லிட்ரு அளவு தயிர் சேர்க்குறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவு சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நமக்கு வந்து புளிக்காத தயிராக இருக்கணும். தயிர் புளிச்சவங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நான் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த தயிரில் தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு வந்து நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நான் தாளிச்சிருக்கேன். அதை வந்து இப்போ நான் தயிரில் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நான் அதையும் நம்ம தயிரில் சேர்த்திக்கலாம். கேரட் வந்து ஒரு பாதி கேரட்டு துருவி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம தயிரில் சேர்த்திக்கிறோம். இது வந்து ஜீரகத்தூளுங்க. ஜீரகம் நான் வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் சேர்த்து கலந்து விட்டு வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடாக வச்சுக்கோங்க. சூடாக வச்சுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல போண்டா, அதை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம வந்து தண்ணியை வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அமுக்கி பிழிஞ்சிடாதீங்க, அப்போ நம்ம போண்டா உடஞ்சிரும். லைட்டாக பிழிஞ்சிட்டு நம்ம வந்து தயிரில் சேர்த்திக்கலாம். நான் தயிரில் சேர்த்து கலந்துவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஏகே குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.